புனித எட்வர்ட் பார்க்குமூலி இவர்தான் 1003 முதல் 1066 வரை இங்கிலாந்தை காத்த வேலி. புனித எட்வர்ட் வாக்குமூலி இவர்தான் 1003 முதல் 1066 வரை இங்கிலாந்து நாட்டை காத்த வேலி. வாக்குமூலி என்பது இவரின் இறை விசுவாசத்திற்கு கிடைத்த பட்டம். வாக்குமூலி என்பது இவரின் இறை விசுவாசத்திற்கு கிடைத்த பட்டம். இந்த அரசரையும் புனிதராக்கி அழகு பார்த்தது இறைவனின் திட்டம். இவர் இங்கிலாந்திற்கு அமைதியான ஆட்சியை தந்தார். இந்த அரசர் இங்கிலாந்திற்கு அமைதியான ஆட்சியை தந்தார். இவர் ஆன்மீக வாழ்விலும் இயேசுவை பின்தொடர்ந்தே வந்தார். ஏழைகளுக்கும் இரக்கம் காட்டினார் இந்த மூளையுள்ள மனிதர். ஏழைகளுக்கும் இரக்கம் காட்டினார் இந்த மூளையுள்ள மனிதர். அதனால் இந்த அரசர் ஏழைகளின் புனிதர். லண்டனில் உள்ள வெஸ்டர்ன் மினிஸ்டர் அபேயை கட்டிய பெருமை இவருக்கே உண்டு. லண்டனில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் அபேயை கட்டிய பெருமை இவருக்கே உண்டு. அளப்பரியது இவர் ஆன்மீக வாழ்விற்கு செய்த தொண்டு. இவரது மரணம் நற்செய்தியாளர் யோவானின் மரணத்தை ஒத்தது. இவரது மரணம் நற்செய்தியாளர் யோவானின் மரணத்தை ஒத்தது. இவரது பக்தி நோய் நீக்கும் சக்தியை பெற்றது. இவரது மரணம் நற்செய்தியாளர் யோவானின் மரணத்திற்கு ஒத்தது. இவரது பக்தி நோய் நீக்கும் சக்தியை பெற்றது. அரசகுல ஆடம்பரம் இவரை பாவத்தில் தள்ளவில்லை. அரசகுல ஆடம்பரம் இவரை பாவத்தில் தள்ளவில்லை. அழகையின் சோதனையும் இவரை வெல்லவில்லை. இவர் இங்கிலாந்தின் அமைதியான ஆட்சியை தந்தார். இவர் இங்கிலாந்தில் அமைதியான ஆட்சியை தந்தார். இறை விசுவாசத்தால் அழகையின் சூழ்ச்சியையும் வென்றார். இவர் வாழும் கலையறிந்த இறை மனிதர். இவர் வாழும் கலையறிந்த இறை மனிதர். இவர் மரித்தாலும் கிறிஸ்துவில் புகழ்பாடும் புனிதர். இவ்வரசர் இங்கிலாந்து நாட்டிற்கு புண்ணியத்தை தேடித் தந்தார். இவ்வரசர் இங்கிலாந்து நாட்டிற்கு புண்ணியத்தை தேடித் தந்தார். இவர் தம் பக்தியால் நோய்களையும் பேய்களையும் ஓட்டி வந்தார். இந்த சிறப்பான அரசர் 1066 ஆண்டு இறந்தார். இந்த சிறப்பான அரசர் 1066 ஆண்டு இறந்தார். இவர் 1163 ஆண்டு ஒரு புனிதராக மீண்டும் பிறந்தார். இவருக்கு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் தந்தார் புனிதர் பட்டம். இவருக்கு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் தந்தார் புனிதர் பட்டம். இவ்வுலக அரசர்களும் புனிதர்களாக வேண்டும் என்பதே இறைவனின் திட்டம். இவருக்கு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் தந்தார் புனிதர் பட்டம். இவ்வுலக அரசர்களும் புனிதர்களாக வேண்டும் என்பதே இறைவனின் திட்டம். இவ்வரசர் இங்கிலாந்து நாட்டிற்கு புண்ணியத்தை சேர்த்தார். இவ்வரசர் இங்கிலாந்து நாட்டிற்கு புண்ணியத்தை சேர்த்தார். இப்புனிதர் இங்கிலாந்து நாட்டில் மனித மாண்பையும் காத்தார். இவ்வரசர் இங்கிலாந்து நாட்டிற்கு புண்ணியத்தை சேர்த்தார். இப்புனிதர் இங்கிலாந்து நாட்டில் மனித மாண்பையும் காத்தார்.